ஜான் ஜபராஜ் பல பாடல்களை எழுதி குறுகிய காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். அதே போல் ஜஸ்டன் எடின்பரோ அப்படின்றவர் ரொம்ப நாளாக பாட்டு எழுதி வந்துன்னு இருக்கார். ஆனால் திடீர்னு எல்லாருக்கும் பிரபலமானவர் ஜான் ஜபராஜ். பட்டி தொட்டியெல்லாம் சிறு குழந்தைகளையும் அவர் கவர்ந்துட்டார். அவருடைய பாடல்கள் விரும்பி கேட்குறாங்க நிறைய பேர். அந்த ராகங்களும் மியூசிக்கு அந்த எல்லாமே அவருடைய குரல் நல்லா இருக்கு. ஜஸ்டன் எடின்பரோவுக்கு அந்த மாதிரி குரல் இல்லை. ஒரு குரல்ன்றது சரீரத்தினுடைய அமைப்பை வச்சு தான் அது வெளியில் வரும் சத்தம். ஜஸ்டன் எடின்பரோவுக்கு அந்த உடல் அமைப்பு இல்லை, அந்த சவுண்டு வரல, ரொம்ப வீக்காக இருக்குது பாட்டு, ரொம்ப பாதிக்கப்பட்டது. இதனால் பாட்டு ரொம்ப அந்த இருக்கு ராகத்தோடு வருது, ஆனால் முழுமையான ஒரு ராகம் இல்லை. ஜான் ஜபராஜ் போல ஒரு ஹை பிச்சு தூக்குறதோ லோ பிச்சு கொண்டு வருதோ அது மாதிரி ஜஸ்டன் எடின்பரோவுக்கு இல்லை. இங்கே ஒரு கூட்ட மக்கள் ஜான் ஜபராஜை ஆதரிக்குது, ஒரு கூட்ட மக்கள் ஜஸ்டன் எடின்பரோவை ஆதரிக்குது. இப்போ மோகன் சி லாசரஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டன் எடின்பரோவை ஆதரிக்கிறார். வாங்க அவர் என்ன சொல்றாரு, ஜான் ஜபராஜ் என்ன சொல்றாருன்றதை பார்ப்போம். கர்த்தர் இந்த இடத்தை தெரிந்தெடுத்து அருமையான தம்பி ஜஸ்டனுக்கு ஆண்டவர் கொடுத்து இதை ஒரு ஹீலிங் சென்டராக உருவாக்கும்படி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் ஒரு ஹீலிங் சென்டர் சென்னையில கட்டி எழுப்பணும் நமக்கு சொல்லி இருக்கிறார். கர்த்தர் தெளிவாக நீ போய் என்ற கட்டளை இட்டதனால உங்கள் மத்தியில நான் வந்திருக்கிறேன். மியூசிக்கு டான்ஸ் ஆடுறாரு. நான் லூசு போயலா எப்படி தெரியுது என்ன பார்த்தா? வசனத்து மேல ஒரு காதல், வார்த்தையின் பால் ஒரு அன்பு கொண்டு வார்த்தை அவ்வளவு பிடிக்கும் எங்களுக்கு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? சிலர் இந்த இளம் தலைமுறைக்கு சத்தியம் தெரியவில்லை. உனக்கு சத்தியம் டிவியை தவிர ஒண்ணும் தெரியாது. என்கிட்ட காமெடி பண்ணிட்டு கூடாது. உங்களுக்கு தெரியுமா, அடுத்த வருஷத்தோட 40 வயசு, இன்னும் 2 வருஷத்துல அப்படியே இருக்கேன் நானும் பாரம்பரிய கிறிஸ்தவனா இருந்தா எல்லாரும் தொந்தி கிந்திலாம் போட்டு பிரெக்னன்ட் ஆகி பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த சாயங்கால நேரத்தில் பவர் சென்டரா இயங்கி கொண்டிருந்த இடத்துல இப்ப ஹீலிங் சென்டர் அப்படி மாறப்போகுது. அதற்காக மோகன் சி லாசரஸ் அவர்களை ஜஸ்டன் எடின்பரோ அழைச்சி பேச வச்சிருக்காரு. இப்போ பிரபலமாகணும்ல, ஒரு வியாபாரம் நடக்குதுன்னா ஒரு பெரிய பிரபலமானவங்களை கூப்பிட்டுட்டு அதை திறந்து வைப்பாங்க, ஆரம்பிப்பாங்க. என்ன இதனால அவங்களுடைய வியாபாரம் பெருகும், 4 பேருக்கு தெரியும். அதுபோல மோகன் சி லாசரஸ் ஜஸ்டன் எடின்பரோவுக்கு இங்கே மீட்டிங்கில் பேசுகிறாரு. ஜான் ஜபராஜ்னா இவருக்கு ஆகாது, ஏன்னா மேடைகளில் திட்டிருக்கிறாரு. ஜான் ஜபராஜை இவரை ஒரு இடத்துல திட்டிருக்கிறாரு. இப்படி ஜான் ஜபராஜ் பிடிக்காதவங்க அதிக பேர். இப்போ ஜான் ஜபராஜ், ஜஸ்டன் எடின்பரோ போன்றவர்கள் பாட்டு மூலயமா ஊழியம் பண்ணுறாங்க. அவங்க நினச்சிக்கிறாங்க இந்த பெர்க்மேன்ஸ் இவங்களாம் நம்ம பாட்டு மூலியமா பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிக்கிறோம், பாட்டு மூலயமா நம்ம ஊழியம் பண்ணுறோம், உலகத்துக்கு கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு இவங்களாம் இப்போ நினச்சின்னு இருக்காங்க. அதுபோல் மோகன் சி லாசரஸ் போன்றவர்களும் நாம் மெசேஜ் கொடுத்து பைபிளில் வசனங்களை சொல்லி அதற்கு விளக்கம் கொடுத்து மக்களை நம்ம வழிநடத்துகிறோம் அப்படின்னு மோகன் சி லாசரஸ் போன்றவர்கள் நினச்சின்னு இருக்காங்க. இந்த 2 பிரிவுகள் நம்ம என்ன செய்யறோம், பாட்டும் கேட்குறோம், பாட்டும் கேட்டுன்னு இருக்கோம், மெசேஜும் கேட்டுன்னு இருக்கோம். இப்போ டிவியில் கேட்போம் 1 2, இப்போ யூடியூப்பு செல்ஃபோன் வந்துட்டு அது நிறைய வருது, இருக்குது. ராத்திரி மகளும் கேட்குறதா இவருடைய வேலை. இந்த மாதிரி 2 கூட்டம், ஒரு பாட்டு பிரிவு, ஒரு மெசேஜ் பிரிவு கிறிஸ்டியன்ஸில். இவர்கள் 2 பிரிவுகளால் நாம் அடைந்த நன்மை என்ன? அதுக்கு சிந்திங்க. பாட்டை ரசிக்கிறது இல்லையோ, மெசேஜ் அவர் பண்ணுற, அவர் சூப்பராக பண்ணாருங்க. மோகன் சி லாசரஸ் டெய்லி 5 மணிக்கு என்னமா பேசுகிறாருங்க, அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குதுங்க. 1 மணி நேரத்தில் 1 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அவர் என்னமா பேசுகிறாருங்க, அவருடைய சத்தியத்தை கேளுங்க, ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ்க்கை அமையும் உங்களுக்கு. குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைச்சிடும், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கிடைச்சிடும். யாருடைய பிரசங்கத்தை கேட்டால் மோகன் சி லாசரஸ் அவருடைய பிரசங்கத்தை கேட்டால், ஜான் ஜபராஜோட புத்தகத்தை கேட்டால், பாட்டை கேட்டால் மனசு நிம்மதியாகிடும். ஏன்னா கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கும், சண்டை வராது. யாருடைய பாட்டு கேட்டால்? ஜான் ஜபராஜோட பாட்டு கேட்டால். இப்போ நடந்தது என்ன
நடந்து கொண்டிருக்கிறது என்ன? நம்முடைய வாழ்க்கையில இந்த இரு பிரிவுகளால நாம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் பாருங்க. இவங்க நம்முடைய வாழ்க்கையில பாதிப்பு உண்டாக்குறாங்க. நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மன்னிப்பு உண்டு. இந்த காலத்தையும் நேரத்தையும் டைமையும் நம்ம வீணடிக்கிறவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. இந்த மாதிரி நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் இவங்க வீணடிக்க வந்தவர்கள். யார் இவங்களா? வீணர்கள். இவருடைய பேரு பைபிள் என்ன சொல்லுது? வீணர்கள். அருமையான பைபிள். யாரு தப்பு செய்யறானோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பேர் வைக்கணும் இந்த பைபிள். வீண, இந்த மாதிரி புத்தியின, புத்தியின, புத்தி இல்லாதவன், இப்படிலாம் பேர்கள் இருக்குது இவங்களுக்கெல்லாம். ஏன்னா மற்றவருடைய வாழ்க்கையை வசனத்தை சொல்லி பைபிளை வச்சு இவங்க நம்முடைய பாடியை நாசனம் பண்றாங்க. வசனத்தை சொல்லி அதுக்கு சரியான விளக்கம் கொடுக்காத நம்முடைய வாழ்க்கையை நாசம் செய்யறாங்க. இந்த இரண்டு பிரிவினர்களும் வேற ஒரு வேலையும் இங்கே நடக்கல நம்ம வாழ்க்கையில். ஏன்னா இவங்களுடைய பாட்டு, ஜான் ஜபராஜ் பாட்டு கேட்டால், மோகன் சிலாசருடைய பாட்டு பிரசங்கத்தை கேட்டால் நம்ம என்ன சொந்த வீடு தானே வந்துருந்தா? மணிக்கணக்கு இத்தனை மணி நேரம் கேட்டால் நம்ம வீடு சொந்த வீடு கிடச்சிரும் அப்படின்னு ஏதாவது இருக்குதா? நம்ம போய் கஷ்டப்பட்டு அங்கே நின்று வேலை செஞ்சால் தான், நம்முடைய உடல் உழைத்தா தான் பணம் கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு வந்தால் தான் நமக்கு இங்கே சாப்பாடு, சொந்த வீடு. இதை விட்டுட்டு இவங்க பின்னால் போயிட்டு இருந்தோம்னா ஏமாந்து தான் போவோம். வேற ஒரு வேலை இங்கே நடக்காது. பைபிள் சொல்லாத வேலை இதெல்லாம். பைபிள் சொல்லாத வேலை இவங்க செய்கிறது என்னது? வேதம் சொல்லாத வேலைகளை இவங்க ஓடி ஓடி செஞ்சுக்கிறாங்க. வேதம் உருவாக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? அது ஒரு வாழ்வியல் புத்தகம். நம்முடைய வாழ்க்கையை சரியாக வாழ வேண்டும், நம்முடைய பாடியை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றத அந்த பைபிள் எழுதி வச்சு. அதை ஒருத்தரும் சொல்றது கிடையாது. அதை அடிச்சு ஆணித்தரமா சொல்றது கிடையாது. இதை தான் செய்யணும், வியாதி வராது இருக்கு இதை செய், உனக்கு சொந்த வீடு வேணுமா இதை செய் சொல்றது கிடையாது. ஜோம் பண்ணு, பாட்டு பாடு, என் பாட்டு நிறைய நேரம் கேளு, என் மெசேஜ் கேளு 1 மணி நேரம். இந்த பைபிள்ல ஒரே வார்த்தையில் எழுதி வச்சு படி, கல்வி கற்றுக்கோ, இதைத்தான் சொல்லுது இந்த பைபிள். வேற ஒரு விஷயத்தையும் இந்த பைபிள் சொல்லலை. ஏன்னா இவங்களை போல இந்த விஷயம் அந்த விஷயம் அந்த விஷயம் இந்த விஷயம் ஒன்றுமே கிடையாது. இல்லை, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான கல்வியை தான் இங்கே மையமாக வச்சு எழுதி வச்சுக்குது. இந்த கல்வியை நாம் காலத்தோடு கற்கவில்லை என்றால் நமக்கு கஷ்டம் வரும்ன்றது நம்ம தெரிஞ்ச விஷயம், நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த வயசில் வந்து நம்ம வருத்தப்படுறோம். ஐயோ, சின்ன வயசில் நம்ம படிக்கலையே, நம்ம யாரும் சொல்லிக் கொடுக்கலையே. அதுபோல காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்கிறவங்க கஷ்டத்தில் மாட்டுவாங்க, கடனில் மாட்டுவாங்கன்றது தான் இங்கே நிஜம். இந்த வேதமானது நம்முடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக கடன் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது. பல இன்னல்கள், இக்கட்டுகள் வரும், பல சோதனைகள் வரும், பல இழப்புகள் வரும். ஏன்னா அதில் வராதிருந்து நம்ம தடுக்கணும், புத்தியாக செயல்படணும். அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது? இவங்க பின்னால் போய் மணிக்கணக்கில் பிரச்சனை கேட்டால் மீண்டு வந்துட முடியுமா? அதற்குண்டான வேலைகளை செய்யணும். இப்போ கடன் ஆகி போச்சு, கடன் வாங்காத அளவுக்கு நம்ம குடும்பத்தை கொண்டு போனோம். சரி, கடன் ஆகி போச்சு, என்ன பண்ணலாம்? அந்த கடன் அடைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்? உழைக்கணும், ஓடணும், படிக்கிற வயசில் படிக்க வைக்கணும். எப்படி நம்ம நம்ம பிள்ளைகள் குழந்தையாக இருக்கும்போது கடன் ஆயிடுச்சு, அது எப்படி சரி பண்ணுறது? நம்ம பிள்ளைகளை அந்த கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்தோம்னா அதுக்கு படிச்சுட்டு நாளைக்கு வேலை செஞ்சு நமக்கு நல்லா சம்பாதிச்சு நம்முடைய கடன் அடைக்கும். இதுதான் கடன் அடைய ஒரே வழி. நம்ம போய் ராத்திரி பகல உழைச்சோம்னா நம்முடைய கடனை அடைக்கலாம். நம்முடைய சரீரத்தை நம்ம உழைக்கும் உடம்பை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கினா ஒரு நல்ல வேலையை செஞ்சு, ஒரு கடினமான வேலையை செஞ்சு கூட நம்ம 4 காசு சம்பாதிக்கலாம். இதுதான் இங்கே ஆக வேண்டிய வேலை. நம்ம என்ன செய்கிறோம்? ஜான் ஜபராஜ் பாட்டு மணிக்கணக்கில் அவரு பெரிய பாடகர், இவர் பெரிய பிரசங்கியார், இப்படி மணிக்கணக்கில் நம்முடைய நேரத்தை காலத்தை வீணடிச்சு ஜப பாட்டு என்ற விஷயத்தில் நம்முடைய காலங்களை வீணடிக்கும். அது கர்த்தருக்கு அருவருப்பு. பைபிள் என்ன சொல்லுது? காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்கிறவன் கஷ்டத்தில் சிக்குவான், காலத்தை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயன்னு ஒரு பாட்டு இருக்குது, கிறிஸ்டின் பாட்டு. ஆனால் இப்போ அந்த பாட்டில் யாரும் பாடுறது கிடையாது. அந்த பாட்டெல்லாம் யாரும் பாடுறது கிடையாது. நல்ல நல்ல பாட்டெல்லாம் பாடி வச்சாங்க அந்த காலத்தில். ஆனால் இப்போ என்னாச்சு? மோசமான பாட்டு தான், நமக்கு தேவையில்லாத பாட்டு, அர்த்தமில்லாத பாட்டு, அறிவுரை இல்லாத பாட்டு தான் இங்கே ஜான் ஜவராஜ் போன்றவர்கள், மோகன் சிலாசஸ் போன்றவர்கள்
பிரசங்கத்திலேயோ ஜான் ஜெபராஜ் போன்ற ஒரு பாட்டிலேயோ பாடினு நம்முடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.